கடலை பருப்பில் திருக்குறள்களை எழுதி சாதனை படைத்த ஆசிரியை 5 நிமிடங்களில் 115 திருக்குறள்களை எழுதி அசத்தினார். கோவை மாவட்ட வனச்சரகங்களில் புலிகள் கணக்கெடுப்பு பணி தொடக்கம். நேரடியாக களத்தில் தென்படும் மான்கள், யானைகள் குறித்தும் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சென்னையை அடுத்த பெரம்பூர் ரயில் நிலைய நடைமேடை அருகில் உள்ள புதரில் கிடந்த பச்சிளம் குழந்தை. 3 மாத பெண் குழந்தையை மீட்டு இருப்பு பாதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர்கள். சென்னை முகப்பேர் வேலம்மாள் பள்ளியில் தொடங்கிய இருநாள் வீதி விருது விழா. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த நாட்டுப்புற கலைஞர்கள் அசத்தல். கலைக்குழுவின் தேவநாட்டம். கடுமையான பனிமூட்டம் எதிரொலி. ஸ்ரீநகரில் ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 3 வீரர்கள் உயிரிழப்பு. மதுரையில் நடந்த போராட்டத்தின் போது பெண் உதவி காவல் ஆய்வாளரை இடித்து தள்ளிய பாஜக நிர்வாகி கைது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் மீது 5 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு. டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள். விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக. அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து புதுடெல்லி தொகுதியில் களம் காண்கிறார் பர்வேஷ் வர்மா. சத்தீஸ்கரில் 120 கோடி ரூபாய் ஊழலை அம்பலப்படுத்திய பத்திரிகையாளர் சடலமாக மீட்பு. நீதி கேட்டு ராய்ப்பூரில் பத்திரிகையாளர் சங்கம் போராட்டம். விசாகப்பட்டினத்தில் கடற்படையின் கண்கவர் பயிற்சி நிகழ்ச்சி. మక్కళై కవర్ంద సూర్య అస్తమన నిగడ్చి సముద్రం వైపు మళ్లించండి. నేటి కార్యాచరణ ప్రదర్శన యొక్క right ahead where the ships have illuminated their silhouettes and fired flares to mark the culmination of today's operational demonstration. कुठार जिसके कमान अधिकारी कमांडर. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.